அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இது யாருக்கு சொல்லுகிறார் என்றால், பிறவி குருடனுக்கு. ஆண்டவர் இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, ஒரு குருடன், பிறந்ததிலிருந்து யாரையும் எந்த பொருளையும் பார்த்திராதவன், ஆனால் அவன் கேட்கும் திறனுடையவன். ஆண்டவர் இயேசும் செய்த அநேக அற்புதங்களை, வழி அருகே பேசி கொண்டு போகிறவர்களின் சத்தத்தையும், அநேகர் சொல்லும் சாட்சியையும் அநேக முறை கேட்டிருக்கக்கூடும். ஒரு நாள் இயேசு அங்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே கத்துகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதே என்று. ஆனால் இவன் உரத்த சத்தமாய் ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் அவனை கிட்ட அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். நீ விசுவாசித்தால் அது நடக்கும் என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர், நீ விசுவாசித்தபடியே உனக்கு அற்புதம் நடக்கும் என்ற வார்த்தையின்படி உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று அவனுக்கு பார்வை கொடுத்தார். இந்த குருடனுடைய வாழ்க்கையிலே, பார்வை இழந்த இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை பாருங்கள். நம்முடைய கைகளில் வேத வசனம் இருக்கிறது. நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம், அற்புதங்களை நேராய் பார்க்கிறோம், அநேகருடைய சாட்சிகளை நேராய் பார்க்கிறோம். ஆனால் இந்த பிறந்ததிலிருந்தே பார்த்திராத இந்த மனிதன் கேள்வி மட்டும் கேட்கிறான், அநேகர் பேசுகிறதை கேட்கிறான். ஆனால் அவனுக்குள் எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்திருக்கிறது பாருங்கள். எல்லாரும் தடை செய்து அதட்டி, நீ சத்தம் போடாதே, ஆண்டவர் இயேசுவை கூப்பிடாதே என்று சொன்ன போதும் கூட சத்தமாய் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். அவன் பார்வை அடைந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ ஸ்லாக்கியத்தை பெற்ற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து தேவனை தேடி ஆண்டவரை கூப்பிட்டு நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து அற்புதங்களை பெற தவறிவிடுகிறோம். இந்த நாட்களிலே அநேக தேவ பிள்ளைகள் புலம்புகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். நிறைய காரியங்களிலே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக விதங்களில் சோர்ந்து போகிறது. ஆனால் வசனத்தை பாருங்கள், இந்த காரியத்தையும் பார்த்திராத ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குமானால் நமக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சகோதரா, உனக்குள் இருக்கிற விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். சகோதரி, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள் கிரியை செய்கிற விசுவாசம் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் கொண்டு வரும். நீங்கள் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து காலங்காலமாய் தேவனை நோக்கி சமூகத்திலே காத்திருக்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிற்பாடு அதை சுதந்தரித்தார். அவர் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அநேக ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் சுதந்தரித்தார்கள். ஒருவேளை தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சற்று தாமதித்து ஆண்டவர் கொடுக்கலாம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர், நிச்சயம் நமக்கு அற்புதம் செய்வார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த குருடனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடம். அவன் அநேகர் கேட்கிறதை கேட்டு இவ்வளவு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டால், நாம் எல்லாவற்றையும் பார்த்து ருசி பார்த்து அநேக சாட்சிகளை கேட்டு வேத வசனத்தை வைத்திருக்கிற நமக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் எழும்புவோம். நிச்சயம் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். மீண்டும் ஒரு அந்த வசனத்தை சொல்கிறேன், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சகோதரா, சகோதரி, உங்கள் விசுவாசம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். விசுவாசியுங்கள், நீங்கள் அதிக பலனை அடைவீர்கள். தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்ளுங்கள், நிச்சயம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர், எந்த காரியமும் இல்லாத ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமானால், எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரை அறிந்திருக்கிற எங்களுக்கு அளவற்ற விசுவாசம் இருக்க வேண்டும்.
அந்த விசுவாசத்தை எங்களில் வர்த்திக்க பண்ணும். அநேக அற்புதங்களை எங்கள் சகோதர சகோதரிகள் காண நீர் உதவி செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.